வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜே பவி. நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன். இந்த சிம்பாப்வே டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா என்னது என்று பார்த்தா, ஸ்ரீலங்கா டீம் ஒரு 2 ஓடியே 3 T20 விளையாட போறாங்க. அடுத்து வருகின்ற ஆசிய உலக கோப்பை மற்றும் T20 உலக கோப்பை, மற்றது எதிர்வருகின்ற 50 ஓவர்கள், அதாவது ஓடிஏ ஃபார்மாட்டில் நடக்கப்படுகின்ற உலகக்கோப்பை தொடர். இந்த தொடர்களுக்காக தயார்படுத்தும் முறையிலான இந்த அணிகளின் தேர்வு அமையும் என்றதை நம்பிக்கொண்டு ஓடிஏக்கு ஸ்ரீலங்கா டீம் இந்த சிம்பாப்வே டூருக்கு ஒரு டீமை அறிவிச்சிருக்காங்க. உண்மையும் ஒரு தலை சிறந்த ஒரு அணிதான். 100க்கு ஒரு 80 வீதம் கொடுக்கலாம். இந்த ஒரு வீரரால இந்த 100க்கு 70 என்றதை ஒரு 10 வீதமாக குறைத்து கொள்ளலாம் என்றதையும் நான் நினைக்கிறேன். அது யார் என்றது ஸ்குவாட் அறிவிக்கும் போது சொல்லணும், கேளுங்க. முதலாவது நிசங்க, சூப்பர் பேட்ஸ்மேன். அடுத்தது நுதிந்து பெர்னாண்டோ. இந்த பிளேயரை மார்க் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்தியன் டேட் என்னன்னு தெரிஞ்சிருந்தா உங்க கலண்டர்ல வேணும்னாலும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த டேட்டை உண்மையாவே ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிளேயர் தான் இந்த நுவிந்து பெர்னாண்டோ. அடுத்தது நிஷாந்த் மதுசங்கர், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். குஷல் மெண்டிஸ், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அடுத்தது 2 கைகளாலையும் பந்து போடக்கூடிய நம்மளுடைய கமிந்து மெண்டிஸ், ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர். அடுத்தது லியனகே, ஒரு ஆல்ரவுண்டர் சூப்பர் பிளேயர். மீண்டும் சதீர சமரவிக்ரம அணிக்குள்ள இணைக்கப்பட்டுள்ளார். பாப்பம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது. பவன் ரட்நாயக்க, இந்த பிளேயரையும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. வருகின்ற வருடங்களில் அவருடைய தொடர்களையும் பார்த்துக் கொள்ளலாம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போம். அடுத்தது துனித் வெள்ளாளக, மகேஷ் தீக்ஷன, எஃபி வெண்டர்ஸே. நான் சொன்ன பிளேயர் இருக்காருல்ல, அதுதான் இந்த பிளேயர். இந்த வெண்டர்ஸிக்கு வெறும் 35 வயதாகின்றது. ஏன் அணிக்குள்ள வச்சுக்கொள்ளணும் என்ற ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது. 35 வயசே அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்திருக்கலாம். மிகவும் சிறப்பாக சுழல் பந்து வீச்சை வீசிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய விஜயகாந்த் வியாஸ்கான் வடக்குகளை கண்டாலே ஒரு கண்டுழைப்புக்கு தான் வச்சிருக்காங்க செலக்டர்ஸ். அது வேற விஷயம். அடுத்த ஒரு வீடியோல நிச்சயமாக அதை கதைப்போம். அடுத்தது மிலான் ரட்நாயக்க, இவரும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் தான் சொல்லணும். ஹை அண்ட் ரிலீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வேகப்பந்து வீச்சாளர், கலந்த ஒரு ஆல்ரவுண்டர். அடுத்தது இப்போதைக்கு டீம்ல நல்ல ஃபிட்டா இருக்கின்ற ஒரு பாஸ் பவுலர்ண்டா அசித பெர்னாண்டோ, மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பாஸ் பவுலர். அடுத்தது டில்ஷான் மதுசங்கர். உண்மைக்கும் இவற்ற திறமை என்னன்னு சொல்றான்னு தெரியாது. சில தருணங்களில அபாரமாக பந்து வீசுவார், பேந்து திருப்பி சோர்ந்து போயிடுவார். அந்த ஃபோம், அந்த ரதத்தை கையில இருக்கவருக்கு அதை தொடர்ச்சியாக பேணாதுதான் ஒரு காரணம். அடுத்தது துஷ்மந்த சமீர, ஒரு மிகவும் சிறந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர். மணிக்கு என்னன்னு சொல்றது 144 வேகத்துக்கு மேற்பட்ட வேகங்களில பந்துகளை துல்லியமாக வீசக்கூடிய ஒரு வீரர் நம்மளுடைய துஷ்மந்த சமீர. இதுதான் ஸ்குவாட். என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அசலங்க அவரும் இருக்கிறாரு. ஒரு தலை சிறந்த ஸ்குவாட். தேவையில்லாத ஒரு வீரர்ண்டா என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டர்சி, அவருக்கு பதிலாக விஜயகாந்த் வியாஸ்காந்த் உள்ள கொண்டு வந்திருக்கணும். அது ஒன்றுதான் ஸ்ரீலங்கன் செலக்டர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு புல. அது எங்களுக்கு மட்டுமில்ல, தமிழர்களுக்கும் தமிழ் வீரர்களுக்கும் செஞ்ச ஒரு மிகப்பெரிய புல. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை எம்ஜே பவி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். டாடா.